நமக்கு கிடைத்த சொத்துக்களை நாம் அனுபவிப்பது அதை குறையாக ஆகாது. ஆனால் அடுத்தவர்களுடைய சொத்துக்களை நாம் பறித்தெடுப்பது, அடுத்தவர்களை சொத்துக்களை நாம் அபகரிப்பது, இவைகள் இது ஹராமாக இருக்கிறது. இன்றைய காலத்திலே இனிப்பு சாப்பிடுவதை போன்று அடுத்தவருடைய காணி இவர்களுக்கு ருசியாக இருக்கிறது, அடுத்தவருடைய சொத்து இவர்களுடைய ருசியாக இருக்கிறது, அடுத்தவருடைய கடை இவருக்கு இன்பமாக சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய சொத்துக்களை நாம் அபகரிப்பதின் மூலமாக அல்லாஹ் நெருப்பை தான் வைத்திருக்கிறான் சகோதரிகளே. அதனால் நமக்கு அல்லாஹ் தந்தவைகளை நாம் அனுபவிப்போம், பிறருடைய சொத்துக்களை நாம் அவர்களுக்கே கொடுத்து விடுவோம். இந்த நிமிடத்திலே இந்த நாளிலே நாம் அவர்களுடைய சொத்துக்களை எடுத்திருந்தால் மனதில் நம்முடைய கையை வைத்து பாருங்கள். நாம் அவருடைய செல்வங்களை, சொத்துக்களை, வீடு வாசல்களை நாம் அபகரித்து எடுத்திருந்தால் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். திடீரென்று மௌத்து வந்து விட்டால் கியாமத்துடைய நாளிலே அவருடைய சொத்துக்களை கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். கியாமத்து நாளிலே அந்த சொத்துகள் நம்மிடத்திலே இறக்காது. அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை கொடுப்பான். நாம் உலகத்திலே கஷ்டத்தோடு சிரமத்தோடு நாம் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் வைத்து அல்லாஹ் அந்த சொத்துகளுக்காக, அந்த பணங்களுக்காக, அந்த வீடு வாசல்களுக்காக உலகத்திலே அபகரித்ததின் காரணமாக, அதை நாம் எடுத்ததின் காரணமாக அல்லாஹ் நாம் பாடுபட்டு நாம் உலகத்திலே சேர்த்த நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான் என்பதை மனதிலே எடுத்துக்கொண்டு நாம் இவர்களுடைய சொத்துக்களை நாம் கொடுத்து விடுவோம். சகோதரிகளே, மௌத்துக்கு முன்னால் நாம் கொடுத்து விடுவோம். நாம் நல்லவர்களாக மௌத்தாகுவோம். சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களை நேசிக்கிறான், நல்லவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதை நாம் உலகத்திலே மறந்து விடாமல் நல்லவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.